தோசை சீரிஸ் பார்ட் 2 இன்னைக்கு வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல் கார தோசை தான் செய்ய போகிறோம். எப்பயுமே ஒரே வெள்ளை தோசையாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த கார தோசையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு கூட சொல்லுவா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சட்னி அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 ஊற வச்ச காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். இதுக்கு வந்து எந்த ஸ்பெஷலான மாவுமே கிடையாதுங்க. நம்ம ஆல்ரெடி வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா மாவு, அந்த மாவு எடுத்தே நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த தோசையை வந்து திருப்பி எல்லாம் போடக்கூடாது. மேலே ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் கார தோசை ரெடி. உங்கள் கேங்கில் கண்டிப்பாக ஒரு தோசை வெறியஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.